ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து மெலிசாக இருக்கும். இது ரொம்ப தடியாக இருந்தது. மரவள்ளி கிழங்கு சைஸில் தடியாக இருந்தது. அதனால் நம்ம மரவள்ளி கிழங்கை கட் பண்ணி வேக வைக்கிற மாதிரியே இதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வானலில் தண்ணி போட்டிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த கிழங்கு அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வாங்க. தண்ணி கொதிக்குது. இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து கல் உப்பு ஏன் சேர்க்குறேன்னு சொன்னால், இந்த சக்கரவள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த உப்பு சேர்த்தா அந்த ஸ்வீட்னஸை இன்னும் டாப்பாக தூக்கி காமிக்கும். அதனால தான் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம கிழங்கு சேர்த்துடலாம். நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பொறுத்த வரைக்கும் முழுசாக தான் போட்டு வேக வைப்போம். அது மெலிசாக இருக்கும். இது என்னமோ மரவள்ளி கிழங்கு சைஸில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வேக வைக்கிறேன். எப்பயுமே சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் திட்டமாக வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழ இருந்தால் அது நமக்கு பிடிக்காது. திட்டமாக வேக வச்சுட்டிங்கன்னா மணல் போல் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டிங்கன்னா சொருவினிங்கன்னா அப்படியே சொருவிக்கும். இப்போ வெந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.